மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். பொது நூலகத்தை தீக்கிரையாக்கிய பாவிகளே தற்போது மக்கள் நலன் பற்றி பேசுகின்றனர். 83 கருப்பு ஜூலையை நினைவுறுத்தி அமைச்சர் சந்திரசேகர் கருத்து. 1983 கருப்பு ஜூலை கலவரத்தில் மலையக மக்களையும் ஐக்கிய தேசிய கட்சியினரே நாசமாக்கினார்கள். தமிழர்களின் இதயமாக கருதப்படும் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை தீக்கிரையாக்கிய பாவிகளே தற்போது மக்கள் நலன் பற்றி பேசுகின்றனர் என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். 1983 ஆண்டில் நுவரெலியாவை எரித்து சாம்பலாக்கியது யார்? ஐக்கிய தேசிய கட்சியினரே எமது மக்களை நாசமாக்கினார்கள். பதுளையில் தமிழர்களின் கடைகளுக்கு முன்னால் இராணுவத்தினர் கூடு போட்டனர். அதன் பின்னரே வந்த ஐக்கிய தேசிய கட்சி காடையர்கள் கடைகளை எரித்து நாசமாக்கினார்கள். பச்சிளம் குழந்தைகளை கூட இந்த பாவிகள் தீயிலிட்டு கொளுத்தினார்கள். தோட்ட தொழிலாளர்களை சீரழித்தவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியினர்தான். அவர்கள் அவசரகால சட்டத்தையும் கொடூரமான பயங்கரவாத தடை சட்டத்தையும் கொண்டு வந்தார்கள். 1981 மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் மோசடி செய்தனர். எங்களின் இதயமாக கருதப்பட்ட யாழ் பொது நூலகத்தை எரித்து சாம்பலாக்கியவர்களும் அவர்களே. அக்காலத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் வடக்கு மக்களின் விருப்பம் பிரதிபலிக்கப்படவில்லை. அதற்கு எதிராக எமது தலைவர் ரோகண விஜயவீரா வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் வெற்றி பெற்றிருந்தால் ஜனநாயக ரீதியில் தேர்தலை நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் எமது கட்சியை தடை செய்தார்கள். தேர்தல் நடத்தப்பட்டு எமது கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு வந்திருந்தால் ஜேஆரின் அடக்குமுறைகளை எதிர்த்திருப்பார்கள். கருப்பு ஜூலை போன்ற கொடூர சம்பவங்கள் நடந்திருக்காது என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளை அடக்குவதை விட்டு குற்றங்களை கட்டுப்படுத்துங்கள், அரசாங்கத்திற்கு நாமல் ராஜபக்ச சவால். எதிர்க்கட்சிகளை இலக்காக கொண்டு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விட நாட்டில் அதிகரித்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், கட்சியின் மறுசீரமைப்பு பணிகளின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் தொகுதி மட்டத்தில் புதிய இளைஞர் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளைஞர்களை அரசியலில் அதிகளவில் இணைத்து வலுவான அடிமட்ட அமைப்பை உருவாக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறினார். நீதித்துறையின் சுயாதீனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர், நீதித்துறை மற்றும் போலீஸ் வேலையில் அரசியல் தலையீடுகள் இடம்பெறக்கூடாது என்றும் அதற்கான கோரிக்கையை எதிர்க்கட்சி தலைவரிடமும் எழுத்து மூலம் முன்வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நீதிபதிகள் நியமனத்தில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் போலீசாரை பயன்படுத்திய அரசியல் பழிவாங்கல்கள் நடைபெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சர்வதேச அளவில் இலங்கைக்கு பெருமை சேர்த்த தடகள வீரர் யுபுன் அபே கோனை பாராட்டிய நாமல் ராஜபக்ஷ, அவரது ஓய்வு முடிவு தனிப்பட்டது என்றாலும் எதிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் அவர் மீண்டும் பங்கேற்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சித்த அவர், எதிர்க்கட்சிகளை முடக்குவதிலேயே அரசாங்கம் கவனம் செலுத்துவதால் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை விட சட்டத்தின் அடிப்படையில் விசாரணைகளை நடத்துமாறும் அவர் அரசாங்கத்துக்கு சவால் விடுத்தார். மேலும் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முறையாக இறந்த சடலங்களை செம்மணியில் அடக்கம் செய்வதில்லை, வைத்தியசாலை தரப்பு தெரிவிப்பு. வைத்தியசாலைகளில் இறந்தவர்களை தாம் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் புதைப்பதில்லை என வைத்தியசாலை தரப்பினர் கூறியுள்ளனர். அதேவேளை இந்த மயானத்தில் சடலங்கள் புதைக்கப்பட்டதற்கு இந்து மயான சபையினரிடம் பதிவுகள் இல்லை என சட்டத்திரணி
VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இது ஒரு இந்து மயானம். இதில் சட்டரீதியான புதையலும் நடைபெறலாம். சிறுவர்கள் என்றால் அனுமதி எடுத்து அடக்கம் செய்யப்படும். ஆனால் இங்கு அதிகமான எலும்பு கூடுகள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு இது ஒரு குற்றம் நடந்தது, அவசரமாக புதைக்கப்பட்டது என எங்கள் சாதாரண கண்களுக்கு தெரிகின்றது. இது சம்பந்தமாக அறிக்கைகள் வந்த பிற்பாடுதான் அது தொடர்பில் மேலதிகமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இங்கு மீட்கப்பட்ட சில மனித எலும்புகள் சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதற்கான ஆடைகளோடு சவப்பட்டிகளோடு காணப்பட்டது. சில இடங்களில் உடற்கூற்று பரிசோதனை சான்றுகளும் காணப்பட்டன. ஆனால் அவைகள் இங்கு புதைக்கப்பட்டதற்கு இந்த இந்துமயான சபையினரிடம் பதிவுகள் இருக்கவில்லை. அதே நேரம் வைத்தியசாலையை அணுகிய போது அவர்களும் இந்து மயானத்தில் சடலங்களை புதைக்கவில்லை என்றும் தாங்கள் கோம்பையன் மணல் மயானத்தையே பயன்படுத்தியதாகவும் கூறியுள்ளார்கள். எனவே செம்மணி புதைகுழி தொடர்பில் முழுமையான அறிக்கைகள் வந்த பின்னரே தெளிவாக கூற முடியும் என தெரிவித்துள்ளனர். அர்ஜுனாவுக்கு உளவியல் ரீதியில் பிரச்சினை உள்ளது, தமிழ் மக்களை அவமதிக்கிறார், பிமல் ரத்நாயக்க காட்டம். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் செயற்பாடுகளை மையமாக கொண்டு கடும் சர்ச்சை ஏற்பட்டது. இதன்போது சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்காவும் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னாவும் அர்ஜுனாவின் நடத்தை குறித்து கடுமையான கருத்துக்களை வெளியிட்டனர். மேலதிக கேள்வி கேட்க அனுமதி பெற்ற அர்ஜுனா ராமநாதன் கேள்வியுடன் தொடர்பில்லாத விடயங்களை முன்வைத்ததாக சபாநாயகர் தெரிவித்திருந்தார். பின்னரும் அவர் சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி பாராளுமன்றத்தை நகைப்புக்குள்ளாக்கும் வகையில் செயற்பட வேண்டாம், இடையூறு விளைவிக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தார். இதை அடுத்து ஒழுங்கு பிரச்சினையை முன்வைத்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவிப்பது சபையின் கண்ணியத்திற்கு பொருத்தமற்றது என்று குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கா அர்ஜுனா ராமநாதனின் செயற்பாடுகள் பாராளுமன்ற ஒழுங்குக்கு முரணானவை என்றும் அவரை பற்றிய உளவியல் தொடர்பான கருத்தையும் வெளியிட்டார். மேலும் அவரது செயற்பாடுகள் தமிழ் மக்களையும் அவமதிக்கும் வகையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து விளக்கமளித்த சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன அர்ஜுனா ராமநாதனின் நடத்தையால் அவருக்கு அருகில் அமர முடியாது என கூறி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எழுத்து மூலமாக கோரிக்கை விடுத்ததன் பின்னரே ஆசன மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் அர்ஜுனா ராமநாதன் சபையில் தம்மை நோக்கி முறையற்ற மற்றும் கீழ்த்தரமான கருத்துக்களை வெளியிட்டதாகவும் அனைத்து உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தின் ஒழுக்க விதிகளை மதித்து செயற்பட வேண்டியது அவசியம் என்றும் சபாநாயகர் வலியுறுத்தியுள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் வரலாறு படைத்த தமிழ் பெண் ராஜாங்க அமைச்சராக நியமனம். பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட முதல் தமிழ் பெண் உறுப்பினரான உமா குமரன் பிரதமர் ஆண்டி பேர்னம் தலைமையிலான புதிய அரசாங்கத்தில் வெளியுறவு, காமன்வெல்த் மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் பாராளுமன்ற ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த உமா குமரன் உள்நாட்டு யுத்தத்தின் போது இலங்கையை விட்டு வெளியேறிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் பெற்றோரின் மகளாவார். புதிய வெளியுறவு அமைச்சர் எட் மிலிபேண்டின் கீழ் அவர் தனது அமைச்சு பொறுப்பை இன்று முதல் ஏற்றுக்கொள்கின்றார். தனது நியமனம் குறித்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ள உமா குமரன், எனது பெற்றோருக்கு புகலிடம் வழங்கிய பிரித்தானியா அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் வாய்ப்பை வழங்கியது. இன்று பிரித்தானிய தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் முதல் பெண் அமைச்சராக பணியாற்றுவது மிகுந்த பெருமை அளிக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிரித்தானிய அரசாங்கத்தில் அமைச்சு பொறுப்பேற்ற முதல் தமிழ் பெண் என்ற வரலாற்று சாதனையை உமா குமரன் பதிவு செய்துள்ளார். கோட்டபாய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த எழுத்தாணை மனு மீது மேலதிக விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் 3 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இம்மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரனான முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ மன்றில் முன்னிலையாகியிருந்தார். இந்த சந்திப்பில் போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa
where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama, adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. நீட் வினாத்தாள் கசிவில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நிர்மலா சீதாராமன். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மறு தேர்வு விவகாரம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மறு தேர்வு விவகாரம் மிகவும் உணர்வு பூர்வமானது என்றும் இந்த விவகாரத்தில் அரசு அமைதியாக இருந்திருந்தால் அல்லது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருந்தால் மட்டுமே எதிர்க்கட்சிகள் போராட்டத்தை நியாயப்படுத்த முடியும் என்றும் கூறினார். இந்நடவடிக்கை இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் மட்டத்திலேயே ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வினாத்தாள்களை கசிய விட்டவர்கள், வாங்கியவர்கள் மற்றும் விற்றவர்கள் மீது விரைவு நீதிமன்றங்கள் மூலம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தண்டனை தங்களது சுயநலத்திற்காக நீட் வினாத்தாள்களை வாங்கி விற்று கசியவிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்துடன் விளையாடிய இந்த கொடூரமான குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டு விரைவில் உரிய தண்டனை பெறுவார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்படும் வரை நாடாளுமன்ற பேச்சுவார்த்தை இல்லை. ராகுல் காந்தி திட்டவட்டம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை நாடாளுமன்ற விவாதங்களில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காது என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் விவாதத்திற்கு அழைப்பு விடுத்த பின்னர் தனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு மறக்கப்பட்டதுடன் தனது ஒலிவாங்கியும் அணைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும், மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஆகிய 3 கோரிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை எந்தவொரு நாடாளுமன்ற விவாதத்திலும் பங்கேற்கப் போவதில்லை என ராகுல் காந்தி திட்டவட்டமாக அறிவித்தார். முன்னதாக நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து விவாதிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்குமாறும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேண்டுகோள் விடுத்திருந்தார். எனினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளியால் மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டதுடன் பின்னர் மீண்டும் கூடிய போதும் நிலைமை சீராகாததால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணை குறித்து ஈரான் கடும் எச்சரிக்கை. உலக நாடுகள் அதிர்ச்சி. அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு முன்வராத சூழல் சர்வதேச சமூகத்தில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகரும் அந்நாட்டின் தலைமை பேச்சுவார்த்தையாளருமான முகமது பகார் கலிபஹ்பே ஈரானால் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் அந்த பிராந்தியத்தில் வேறு எந்த நாடும் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது எக்ஸ் சமூக வலைத்தள பதிவில் இந்த போரின் நிலைப்பாடு தெளிவானது. ஈரானின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லையெனில் பிராந்தியத்தில் எந்த உள்கட்டமைப்பும் பாதுகாப்பாக இருக்காது. மேலும் அமெரிக்க படைகள் இல்லாத சூழலில் தான் ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பாக இருக்கும். அந்த நீரிணையின் நிலைமை மீண்டும் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலடியாக ஈரானின் முக்கிய பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்ததாக வெளியான தகவல்களுக்கு சில மணி நேரங்களிலேயே ஈரானின் இந்த பதிவில் வெளியாகியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளதுடன் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் மற்றும் சர்வதேச கடல் வர்த்தகத்தின் பாதுகாப்பு குறித்து அச்சமும் வலுத்துள்ளது.
பிரான்சில் காட்டுத்தீ கொடூரம், தீபகற்பம் முழுவதும் தீ பரவல், படகுகளில் தப்பும் மக்கள். வேகமாக பரவி வரும் காட்டு தீயை கருத்தில் கொண்டு மேற்கு பிரான்சில் உள்ள ஒரு தீபகற்பத்தை காலி செய்ய அதிகாரிகள் பொதுமக்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். இதனால் வெள்ளிக்கிழமையான இன்று நூற்றுக்கணக்கான மக்கள் படகு மூலம் அங்கிருந்து வெளியேறினர். போர்டோ நகருக்கு மேற்கே பிரான்சின் அட்லாண்டிக் கடற்கரையோர அமைந்துள்ள கேப் பரேட் தீபகத்தில் இருந்து இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் படகுகள் மூலம் பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக நகர அதிகாரிகள் கூறியதை மேற்கோள் காட்டி AFP செய்தி வெளியிட்டுள்ளது. கோடை விடுமுறை காலம் நிலவும் வேளையில் பிரான்சில் பரவி வரும் பல காட்டு தீகளில் ஒன்றாக அந்நாட்டின் புகழ்பெற்ற வைன் உற்பத்தி பகுதிகளில் ஒன்றின் அருகே கொழுந்து விட்டெறியும் தீ இதுவரை மன்ஹட்டன் பகுதியைப் போல ஏறக்குறைய 1.5 மடங்கு பரப்பளவை அளித்துள்ளது. நீர்க்குண்டு வீசும் விமானங்களின் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த விரைந்து செயல்பட்டு வருகின்றனர். தென்மேற்கு அட்லாண்டிக் கடற்கரையில் உள்ள ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை முகாம்கள் மற்றும் விடுமுறை இல்லங்களிலிருந்து வெளியேறுமாறு பிரெஞ்சு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். நெருக்கடி நிலை இன்னும் மிகவும் தீவிரமாக இருப்பதாக எச்சரித்துள்ள ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் உதவி கோருவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் குடிமை பாதுகாப்பு வழிமுறையை பிரான்ஸ் செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். லண்டனில் 1983 கருப்பு ஜூலை 43ஆம் ஆண்டு நினைவேந்தல், நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம். இலங்கையில் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட கருப்பு ஜூலை இனப்படுகொலையின் 43வது ஆண்டு நினைவை முன்னிட்டு நேற்றைய தினம் லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு முன்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற்றது. மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட மற்றும் தற்போது வரை நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இன அழிப்பு சார்ந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவாவே ஒரு கட்டத்தில் சொல்லிட்டா, அங்கு நடப்பது இனப்படுகொலை. 1982ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி அன்று எங்கள் தமிழ் இனப்படுகொலைக்காக நடந்த இந்த போராட்டமானது இன்று பிரித்தானிய மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீலங்காவினுடைய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு முன்பாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். இன்றைய நாள் கருப்பு ஜூலை என்பது வெறும் மாதம் மட்டுமல்ல, தமிழர்களுடைய கண்ணீரும் தமிழர்களுடைய சொத்துக்களும் தமிழருடைய உயிர்களும் பறிக்கப்பட்ட ஒரு நாள். July 23 is not just a date in history. It is the reminder of the devastating consequences of hatred, division and violence. பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பல்வேறு தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு 1983ஆம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட இனப்படுகொலையை நினைவு கூர்ந்ததுடன் அதற்கான நீதி மற்றும் சர்வதேச பொறுப்புக்கூறலை வலியுறுத்தினர். 1983ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த தமிழ் இனப்படுகொலை 43ஆம் ஆண்டு நினைவு என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது 1983 கருப்பு ஜூலை வன்முறையில் உயிரிழந்த தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. மேலும் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளுக்கு சர்வதேச விசாரணையும் பொறுப்புக்கூறலும் அவசியம் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இந்த நிகழ்வை தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு, சர்வதேச நீதிக்கான தமிழீழ மக்கள் சங்கம், பிரிட்டிஷ் தமிழ் கன்சர்வேட்டிவ்ஸ் மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் பெரும்பாலானோர் கருப்பு நிற உடைகளை அணிந்து கருப்பு ஜூலை இனப்படுகொலையில் உயிர்நீத்தோருக்கு தங்களது மரியாதையை செலுத்தினர். நிகழ்வின் முடிவில் 1983 கருப்பு ஜூலை இனப்படுகொலை மறக்கப்பட முடியாத வரலாற்று சம்பவமாகும் என்றும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இதுபோன்ற நினைவேந்தல்களும் அமைதியான ஜனநாயக போராட்டங்களும் தொடரும் என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி நியூஸ் யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.
ocean breeze, Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.